ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சத்தான புரதச்சத்து மிகுந்த தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ராஜ்மாவை எடுத்துக்கிறேங்க. இதில் எந்த பருப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் ராஜ்மாவை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான கூட தயிர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சம்பா ரவை, நீங்கள் சாதாரண ரவை கூட சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், 1/4 கப்பு ரவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யோகட்டு அல்லது தயிர் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சொல்லியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து அனைத்தையும் சேர்த்துக்கலாங்க. முதல்ல வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பா ரவை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு ராஜ்மா சேர்த்துக்கலாங்க. அதாவது நார்மலாக வந்து நம்ம தோசையை சாப்பிட்றத விட இது போல் வந்து சத்து மிகுந்த தோசையை சாப்பிட்டிங்கன்னா இது யாராருக்கு நல்லது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புரசத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் உட்பட அனைத்து பேரும் எடுத்துக்கலாங்க. நார்மலான நம்ம தோசையை சாப்பிடும்போது நம்முடைய சுகர் லெவலை வந்து ஸ்பைக் பண்ணி விட்டுரும். ஆனால் இத்தகைய தோசையை சாப்பிடும்போது நமக்கு அனைத்து வகையான ப்ரோட்டீன்ஸ் நிறைந்ததாக இருக்குங்க. இதில் வந்து நம்ம ஏன் வந்து ரவை சேர்த்துக்கிறோன்னா, நம்ம தோசை பதத்தில் வர்றதுக்காக வந்து நம்ம ரவையை சேர்த்துக்கிறோம். வெறுமனே வந்து நம்ம இந்த பருப்பை மட்டும் சேர்த்து பண்ணும்போது தோசை வராது. அதனால் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரண ரவை சேர்த்துக்கிறதோட இது போல் சம்பா ரவை சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்து வச்சு இதில் வந்து தேவையான காய்கறி அளவு கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து ரெட் கேப்சிகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கேப்சிகம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான கூட கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எது வேணால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ, சீசனிங்கில் என்ன காய்கறிகள் இருக்கோ அதை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த 2 மிளகாய் தான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து அதிகமான வாட்டர் கண்டென்ட் இருக்குது. கூடுதலாக வந்து தோசையில் பார்த்திங்கன்னா ஃபைபர் இருக்குது. அப்புறம் ஃபைபர் ரிச் ப்ரோட்டீன் வந்து ராஜ்மாவில் இருக்குது. யோகட்டில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா வகையான சத்து மிகுந்த தோசை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூட கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து வெறும் தோசை தான் சாப்பிடுவாங்க. அதில் நம்மளுக்கு புரதச்சத்து ரொம்ப கம்மி. கூடுதலாக வந்து மாவு சத்து தான் அதில் அதிகம். ஆனால் இந்த தோசையில் பார்த்திங்கன்னா மாவு சத்தே கிடையாது. முக்கியமாக வந்து புரதச்சத்து மிகுந்த இந்த தோசையை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் வந்து நீங்கள் எப்படி இருக்க போதும் நினைக்காதீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு இரும்புக்கல் தோசையில் நம்ம வந்து தோசையை போட்டு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான சட்னியை செஞ்சுக்கலாங்க. இதுக்கு நான் வந்து கொத்தமல்லி புதினா எடுத்துக்கிறேங்க. கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதில் வந்து தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த சட்னி செம்மையாக இருக்குங்க. இதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு தேங்காய் இதுவுமே சேர்க்க தேவையில்லை. தேங்காய் சேர்த்திங்கன்னா அதிகம் ஃபேட் நிறைந்ததாக இருக்கும். அதனால் தேங்காய் சேர்க்காத இந்த சட்னியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொத்தமல்லி புதினா சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தோசைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்செடுத்த தோசையை இந்த தோசைக்கல்ல போட போகிறோம். தயவு செய்து அந்த நான்ஸ்டிக் தோசையெல்லாம் போடாதீங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதிங்க. இது போல் வந்து கல் தோசையில் போட்டிங்கன்னா நமக்கு இரும்பு சத்து கூடுதலாக கிடைக்குங்க. ஸோ அனைத்து வித சத்து மிகுந்த இந்த அடை கூட சொல்லலாங்க. நம்ம சண்டேலலாம் வந்து அடை செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அது போல் வந்து இந்த ராஜ்மா, க்ரீக் யோகட் ப்ளஸ் இந்த ரவை காய்கறிகள் போடும்போது செமையாக இருக்குங்க. நார்மல் தோசையோட இது மாதிரி கெட்டியாக தான் இந்த தோசை வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம தோசை ஊற்றி இதில் நெய் கலந்தோ அல்லது எண்ணெய்